எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தீஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்மால் ஐக்கான்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கேட்டகரின்னு இந்த இன்டர்ஃபேஸ் தான் வரும். கேட்டகரி அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. கேட்டகரி அப்படிங்கிறது வந்து சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி இருக்குன்னு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கேட்டகரி. இது எப்படி கேட்டகரின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டத்தை பற்றியும் செக்யூரிட்டி பற்றியும் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஃபுல்லாமே இதில் தான் இருக்கும். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எது நம்ம வேணும்னாலும் மாற்றணும், எது பண்ணணுன்னாலும் நீங்கள் இந்த செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கலாம். நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட், நெட்வொர்க் சம்மந்தமாகவும் இன்டர்நெட் சம்மந்தமாகவும் இருக்கக்கூடிய இது பூராமே இதுக்குள்ளே தான் இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் பூரா இதில் தான் இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் மாற்றுற மாதிரி இருந்ததுன்னா ஐபி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணணும்னாலும் நீங்கள் இதில் தான் போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கேட்டகரி வைஸாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதா கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்க, இல்லை எனக்கு கேட்டகரியாக பார்க்க தெரில, நம்ம நார்மலாக வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா லார்ஜ் ஐக்கான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தனித்தனியாகவே வந்துடும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டேட்டு டைமு எல்லாமே வந்துடும். கீபோர்டு மவுஸு ஃபான்ஸு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் கீழே ஸ்மால் ஐக்கான் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுவே சின்ன ஐக்கானாக மாறிடும். நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் ஒன்றும் பெருசாக வேறுபாடு இல்லை. பெருசாக இருக்கும், இது சிறுசாக இருக்கும், அவ்வளோதான். முதல்ல கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறது வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதாவது மொத்த சிஸ்டத்தோட இதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக கண்ட்ரோல் பேனல். கண்ட்ரோல் பேனலில் வந்துட்டு எல்லா ப்ரோக்ராமையும் நீங்கள் என்ன செட்டிங்ஸ் வேணாலும் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் யூஸ் பண்ணுறோம். நான் ஃபாண்ட்ஸ் வேணால் ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களுக்கு டிவைஸ் மேனேஜரில் போய் ஏதாவது அப்டேட் பண்ணணுன்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபயர்வாலில் ஏதாவது பண்ணணும், இல்லை அக்கௌண்ட் பாஸ்வேர்டு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாமே நீங்கள் வந்துட்டு இதில் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம், அதாவது ஒரு சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்ம புது வெர்ஷன் ஒன்று வந்திருக்கு. நம்ம சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில சாஃப்ட்வேர் எல்லாம் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ சொல்கிறது வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ப்ரோக்ராம் அன்இன்ஸ்டால் பண்ண தெரியணும். கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோக்ராம் அன்இன்ஸ்டால் பண்ண தெரியணும். அதை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உள்ளே போயிடும். இந்த இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும் உங்களுக்கு இதில் என்ன சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் புது வருஷன் அப்டேட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக சும்மா ஒன்று அன்இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். கூகுள் தமிழ் இன்புட் இதை வந்துட்டு நான் கிளிக் பண்ணிட்டேன். அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எஸ்கேக்கும் எஸ் கொடுத்துட்றேன். எஸ் அன்இன்ஸ்டால் ஆகிடும். அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் இன்புட் டூல்ஸ், இதுவும் நான் வேண்டாம் அன்இன்ஸ்டால் கொடுக்குறேன் அப்படின்னு எஸ் கொடுக்குறேன். அன்இன்ஸ்டால், ரெண்டுமே அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. உடனே இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் இல்லை பார்த்தீங்களா. சில ப்ரோக்ராமெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி ப்ரோக்ராமெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணோன்னையும் அன்இன்ஸ்டால் ஆயிரும். அடுத்த ப்ரோக்ராம் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிடும். சில பெரிய ப்ரோக்ராமெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வேற ஒரு ப்ரோக்ராம் அன்இன்ஸ்டால் பண்ண போனீங்க அப்படின்னா அதை அலோவ் பண்ணாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் அலோவ் பண்ணும். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு டைம் அந்த ப்ரோக்ராம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இதுதான் இப்படி தான் நம்ம வந்து ப்ரோக்ராமை அன்இன்ஸ்டால் பண்ணணும். இதுவே நான் வந்து நேற்று வீடியோ போட்டிருந்ததில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது வந்துட்டு அப்டேட்டை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்டேட் பண்ணி காட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்டேட்டை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை வியூ இன்ஸ்டால் அப்டேட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறது பூராமே, அதாவது விண்டோஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறது பூராமே. இப்போ நான் விண்டோஸ் 10 அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது பூராமே அதோட ஃபியூச்சர்ஸ் பூராமே இங்கே வந்துடும். இங்கே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கடைசியாக அப்டேட் பண்ணணும் தான் நான் உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணி காட்டினேன். இதை வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆயிரும். அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அன்இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் மொத்தமாக அந்த ப்ரோக்ராமை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி அந்த ஃபியூச்சர்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் யாரும் அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க அப்டேட்டில். இல்லை உங்களுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணி பழைய ஃபியூச்சரில் இருந்தால் தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, மோஸ்ட்லி அந்த மாதிரி கிடையாது சொல்கிறேன் நான். இதுவும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராமில் இதையும் நீங்கள் அப்டேட்டையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். கண்ட்ரோல் பேனலில் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்டில் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.